சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். அந்த இளையகுமாரன் சொன்ன வார்த்தை, பரத்துக்கு விரோதமாயும் உமக்கு விரோதமாயும் நான் பாவம் செய்தேன். உங்களை ஆராய்ந்து பாருங்க. தேவ சித்தத்தை மீறி தேவனுக்கு விரோதமாக நீங்க செஞ்சது பாவமா இருக்காது, ஆனா தேவ சித்தமாகவும் இருக்காது. ஒருவேளை அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா இது ஒப்புரவாகிற நேரம். ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகிற நேரம். ரெண்டாவது, மனுஷனுக்கு விரோதமா பாவம் செஞ்சிருந்தா மனுஷனோடும் தேவனோடும் ஒப்புரவாகிற நேரம். அது எப்படி ஆகணுங்கிறத இந்த செய்தியில நம்ம நிறைய பார்த்துட்டோம். உங்க மனசுல அதெல்லாம் இருக்கும். யாருக்கிட்டையாவது நீங்கள் அநியாயமாய் வாங்கி இருப்பார்கள், ஆனால் போய் திருப்பி நாளத்தனையா கொடுங்க. குறைவுபடவே மாட்டீங்க. நான் சொல்றேன், நீங்க குறைவுபடவே மாட்டீங்க. உங்க உண்மைக்கு தக்கதா கர்த்தர் இன்னும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க ஆத்மாவை பாதாளத்துக்கு கர்த்தர் தப்புவிப்பார். அதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும். வேதம் அப்படிதான் சொல்லுது. ஒரு ஆத்மாவின் நிமித்தம் உலகமே விலை போனாலும் பிரச்சனை இல்லையாமா. உலகத்தையே கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாதாமா. உங்க ஆத்மா அவ்வளவு விலையேற பெற்றதுன்னு கர்த்தர் நினைக்கிறார். அதுக்கு தான் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார் உங்களுக்கு. யார்கிட்டயாவது ஒப்புரவாகாம இருந்தா போய் ஒப்புரவாகுங்க. யார் மனசு நோக்கும்படி பேசி இருந்தா போய் மன்னிப்பு கேளுங்க. ஒன்னும் தப்பு கிடையாது. அதுக்கு ஒரு நீதி கற்பிக்காதீங்க. அவங்க பேசினாங்க, அதனால தான் நான் திருப்பி பேசினேன். பரவாயில்ல, அவங்க பேசட்டும். அவர்கள் தேவனை அறியாதவர்கள், அதனால பேசினாங்க. நீங்க தேவனை அறிந்தவர்கள். அவங்களுக்கு தெரிஞ்சது கோபம், உங்களுக்கு தெரிஞ்சது மன்னிப்பு. அவங்க தேவன் அவங்களுக்கு மன்னிப்பு சொல்லிக் கொடுக்கல, நம்ம தேவன் நமக்கு மன்னிப்பு சொல்லிக் கொடுத்திருக்காரு. நாம அவங்களுக்கு முன்னாடி சாட்சியா நிக்க வேண்டியது அவசியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் சொல்வாரு, இந்த உலகத்துல எனக்கு எதிரியே கிடையாது, நான் எல்லாரையுமே ஃப்ரெண்டா தான் வச்சிருக்கிறேன் பாரு. எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க, எவ்வளவு பெரிய சாட்சி. I have no enemies in this world. Everyone is my friend பாரு. அந்த சாட்சியை நமக்கு நாமாவது சொல்ல முடியணும். நம்ம யாரோட இருதயத்தையாவது வேதனைப்படுத்தி இருக்கிறோமா, காயப்படுத்தி இருக்கிறோமா, அப்பா அம்மாவை எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கிறோமா, நமக்காக ஓடின ஒரு பாத்திரங்கள், நீ குழந்தையா இருக்கும்போது தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடின பாத்திரம், நீ பசியா இருக்கும்போது சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்ட ஒரு பாத்திரம், உன்னை படிக்க வைக்கிறதுக்காக வேதனைப்பட்ட ஒரு பாத்திரம், நான் சம்பாத்தியத்தை எல்லாம் உனக்காகவே செலவு செஞ்ச 2 பாத்திரங்கள் அது. அவங்கள பார்த்து பைத்தியம், அறிவில்லை, உன்னை யார் இப்படி வளர்க்க சொன்னா? இந்த கேள்விதான் கேட்காதீங்க. தாய் உனக்கு பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. நான் கூட இருந்து பார்த்தவன். ஒரு சில அப்பா அம்மாக்கள் தப்பா இருக்கிறாங்க, அது பெர்சன்டேஜில் கம்மி. ஆனா தியாகமா வாழ்ந்தவங்க தான் ஜாஸ்தி. ஒப்பு கொடுப்போமா தெய்வ சமூகத்துல? இன்னைக்கு ஒரு தீர்மானம், திரும்பி போகும்பொழுது, சர்ச்சை விட்டு போகும்போது, அப்படி யாரையாவது காயப்படுத்தி இருந்தா ஒரு ஃபோன் பண்ணி ஐ எம் சாரின்னு சொல்லுங்க. அந்த சாரியோட வேல்யூ என்ன தெரியுமா? நரகத்துக்கு போக வேண்டிய ஆத்மாவை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். அப்படின்னா அந்த சாரி எவ்வளவு வேல்யூன்னு பாருங்க. தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். போகும்போது அப்பா அம்மா கிட்ட பேசுங்க. கணவன் மனைவி சண்டை போட்டு பேசாம இருந்தீங்கன்னா முதல்ல பேசுங்க. ஒப்பு கொடுப்போம் தெய்வ சமூகத்துல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.